இயக்க விதிகள்னு சொன்னாலே நமக்கு ஒருத்தர் பேர் தான் ஞாபகம் வரும். ஆனா கதை அங்க ஆரம்பிக்குதா இல்ல முடியதா? இயக்க விதிகளை கண்டுபிடிச்சது யாரு? பதில் சிம்பிள்னு நினைக்கிறீங்களா? அப்போ இத கொஞ்சம் பாருங்க. நிறைய பேரை சொல்றது ஐசக் நியூட்டன் தான். ஆனா அந்த கதை நாம நினைக்கிறத விட ரொம்பவே பழசு. நியூட்டனோட பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு அடித்தளம். அதுதான் நவீன அறிவியலோட ஒரு தூண். ஆனா 2020ல வெளியான ஒரு ஆய்வுக் கட்டுரை இந்த மொத்த கதையையும் திருப்பி போடுது. அந்த கட்டுரை சுட்டிக்காட்டுறது நியூட்டனுக்கு 2000 வருஷம் முன்னாடி வாழ்ந்த ரிஷி கணாதர. அவர் தன்னோட கருத்துக்களை வைசேஷிக சூத்திரம் அப்படிங்கிற ஒரு நூல்ல பதிவு செஞ்சிருக்கார். அதுல முதல் சூத்திரம் இயக்கத்தையும் விசையையும் ஒன்னா இணைக்குது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? அடுத்து 2வது சூத்திரம் சொல்லுது இயக்கத்தோட மாற்றம் விசைய பொறுத்து தான் இருக்குன்னு. 3வது சூத்திரம் ரொம்பவே ஃபேமஸ். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. சரி, இந்த சூத்திரங்கள் நியூட்டனோட விதிகளோட எப்படி ஒத்துப்போகுதுன்னு பாப்போமா? இதோ பாருங்க, அந்த பேப்பர்ல இருந்து எடுத்த நேரடி ஒப்பீடு. ஒற்றுமைகள் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆய்வுக் கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, 2க்குமே அடிப்படை கருத்து ஒண்ணுதான். இந்த டைம்லைனை பாருங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல 2200 வருஷத்துக்கும் மேல இடைவெளி. முக்கியமான வித்தியாசம் அதோட வடிவத்துல தான். கணாதருடையது தத்துவம், நியூட்டனுடையது கணிதம். அப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு அறிவியல் விதிக்கு கணிதம் அவசியமா? அப்போ உண்மையான கண்டுபிடிப்புங்கிறது முதல் யோசனையா இல்ல கடைசி ஃபார்முலாவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?